ஆமா, இன்னைக்கு ஏப்ரல் 30 இல்ல? அப்ப நாளைக்கு மே 1. ஐயோ, ஒரு மாசம் லீவு ஆரம்பிக்க போகுதா? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இவ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சு நிம்மதியா படுப்பனே. இப்போ அதெல்லாம் நடந்து கூட பார்க்க முடியாது. ஐயா, நான் என்ன பண்ணுவாயா? எதுக்கு நடு வீட்டுல உட்காந்து ஒப்பாய் வச்சிட்டு இருக்க? உனக்கு அது புரியாது, போய உள்ள. அம்மா, ஒரு மாசம் லீவு. இந்த ஒரு மாசம் நமக்கு என்ன சட்டம் அதை நீ கேட்ட நடக்கணும். இந்த ஒரு மாசம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அடியே, உனக்கு ஒரு மாசம் ஸ்கூல் தான் லீவ் விட்டுருக்காங்க. உன் அம்மாவோட டியூட்டி ஆன்ல தாண்டி இருக்கு. உன்னை இந்த மாசம் எப்படி வச்சு செய்யறன்னு பாரு. ஆள வச்சு செய்யலாங்கன்னு பாக்க. எவ்வளவு நேரமா தூங்குறா பாரு. மணி 7 ஆகுதே. ஏந்திருக்கணும்லாம் இல்லவே இல்ல. இந்த காத்து வேற. இவ்ளோ விடுதிருச்சே, ஏந்திருக்கிறாளான்னு பாரு இவ. அடியா, இவ்ளோ கத்துறனே, ஏந்திருக்கிறியான்னு பாரு. இவ்ளோ காத்து வேற அடிக்குது. அம்மா, அடுக்குவா இப்படா. இப்ப நீ என்ன எழுப்பி என்னம்மா பண்ண போற? ஆமா இல்ல, இவ்ளோ எழுப்பி நான் என்ன பண்ண போறேன்? பழக்க தோஷத்துல எழுப்பிட்டேன்டி. தூங்கு தூங்கு. சாரி. தியா, ஆண்டி தியா இருக்காளா? என்ன பாப்பா, உள்ளதான் இருக்கிறா அவ. நாங்க விளையாட போறோம். ஆமா, இவ்ளோ வெயில் அடிக்குதே, மூடிட்டு வீட்டுல உட்காந்தா அண்ணா இப்படி சுத்திட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, லீவ் இதுக்கு தானே விடுறாங்க. தியா வாடி. சொன்னா எங்க திருந்த போதும் இதுங்கெல்லாம். ஆண்டி பிரியா இருக்காளா? கூப்பிடுங்க, நாங்க விளையாட போறோம். அவ பாட்டி வீட்டுக்கு போயிருக்காமா. பாட்டி வீட்டுக்கு போயிட்டாளா? என்னடி நம்ம தவிர எல்லா பேரும் பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நம்ம யார் கூட விளையாடுவோம்? நம்ம 2 பேரும் இருக்கல, நம்மளே விளையாடலாம். வாடி. அப்பாடா, இல்லலமா. வா போய் கல்லு தேடலாம். அடியே தியா. ஐயோ அம்மா, வாடி அடிக்க. எங்க போய் தொலைஞ்சா இவ? இங்கதானே அடிக்கடி வந்து விளையாடுவா. காணுமே. அப்படி எங்கதான் போனாலுங்க, எங்க தேடியும் கிடைக்க மாட்டாளுங்க. ஏய், உங்க அம்மா பார்த்தா உதைப்பாங்களோ? அவ்வளவு பெரிய கம்பியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்களேடி. இவ்வளவு வெயில்ல எங்க சுத்துறாளுங்கன்னு தெரியலையே. எப்படினாலும் வீட்டுக்கு தானே வந்தாகணும். வரட்டும். நொண்டி யாரும் இல்ல. நமக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, ஒரு விளையாட்டு விளையாடி பாப்போம். அம்மா, இடுப்பு போச்சே, நான் என்ன பண்ணுவேன்? எங்கடி போற? அம்மா, என்னம்மா ஆச்சு? ஐயா, நீங்க இருந்தியா? இடுப்பு உடைஞ்சு போச்சு, கை தாகலாம் புடிச்சிட்டு போடி. அடியே, அப்ப நீ விளையாடலையா?
அடி எறும்பு மாடி ஒரு தின்ன வீட்டு தாரடி வருவா அப்ப இருக்குடி உனக்கு. ஐயோ அடி ஐடியா கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாடி. அம்மா எவ்வளவு நேரம் கடைக்கு போவாங்களா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி தெரியுமா ஓடி ஆடி விளையாடுவோம். இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வெளியில கூட போக யோசிக்குதுங்க. அப்ப நீயே போயிட்டு வா. ஏஞ்சி போடி, அப்பதான் உடம்பு புஜிட்டிக்கா இருக்கும். போக்கும் என்ன விளையாட மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்ல போனா இட்டுட்டு வந்து உட்கார வைக்கிறா. இப்ப நீயே கடைக்கு போகணும்னு சொல்லியா? என்கிட்ட நல்லா வாயாடு போடி. இந்தாமா போடி. இது என்ன கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்காம வந்திருக்க? போய் வாங்கிட்டு வாடி. ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குறதுக்கு இவ்வளவு நேரமா? என்னடா இது? அப்பா அடியே ஒரே ஒரு பொருள் மறந்துட்டேன், வாங்கிட்டு வாயேன். இந்தாமா போடி. இந்த லீவு முழுக்க கடைக்கு அனுப்பி சாப்பிட்டாங்களே, இதுக்கு லீவு விடாம இருக்கலாம். அடியே ரிமோட்ட குடுறி. கொடுக்க மாட்டேன். ஏய் 24 மணி நேரமும் ஓடிட்டே தானே இருக்குது. குடு எனக்கு குடு. விடுயா. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகளில் திறக்கப்படுகின்றன. பள்ளிக்கு வரும் மாணவர்களை வரவேற்க சிறப்பு ஏற்பாடுகள் ஜூன் 1ஆம் தேதியில இருந்து ஸ்கூல் திறக்கப்படும். அம்மா ஸ்கூல் பேக் எங்கன்னு தெரியலமா. இதுக்கு தான் சொன்னேன், அப்பவே கலட்டி வைக்கும் போது ஒழுங்கா எடுத்து வைடி. இப்ப எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுல, போய் தேடி அங்க தாண்டி கிடக்கும் போடி. ஐயோ நேரம் வேற ஆயிடுச்சு. என்ன ஒரு 10 நிமிஷம் இருனா. இவள அப்பவே சொன்ன சீக்கிரம் ஏஞ்சிடுறேன்னு கேக்குறாளா? முத நாள் ஸ்கூல் அதுவுமா உயிரை எடுக்கிறாளே. சீக்கிரம் வா, சூடு போடு, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்ன ஒரு 5 நிமிஷம் நில்லுனா. அம்மா இந்த சூடாம இருக்கு, இன்னொன்னு சூடன்னு தெரியல. இவ வேற அவன் ஹாரன் அடிச்சிட்டு இருக்கிறான், இவ என் உயிரை எடுத்துட்டு இருக்கிறான். போய் சப்பல் போட்டு வாடி. ஐயோ சீக்கிரம் வாடி. ஐயோ போயிட்டாண்டி, ஒன்னாலதான் எல்லாமே சனினே. அம்மா அட்டா பஸ் போயிடுச்சுல, இவ பாத்துக்கலாமா? முத நாள் அதுமா லீவ் போடுறேன்னா சொல்ற, உன்னை எப்படி போய் விடணும்னு எனக்கு தெரியும். வாடி.